வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மிதுன ராசி பலன் பகுதி 1. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத மிதுன ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. டிசம்பர் மாதம் மிதுன ராசி பலன். பொதுவாக இந்த டிசம்பர் 2024இல் மிதுன ராசி மக்களுக்கு முக்கிய கிரகங்களான ராகுவின் நிலை அனுகூலமாகவும், குரு பகவான் வியாழன் 12ஆம் வீட்டில் அமர்ந்து இருப்பதாலும், 9ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும் சனி பகவான் தொடர்ந்து 9ஆம் வீட்டிலும், கேது பகவான் 4ஆவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் மிதுன ராசி மக்களுக்கு சற்றே சாதகமற்ற நிலையில் இந்த கிரகங்கள் இருப்பதாக தெரிகிறது. ஆகையால் இந்த மாதம் தங்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் 2ஆம் வீட்டில் கடகத்தில் பிற்போக்கு இயக்கத்தில் ஆக்கிரமித்துள்ளார். இதன் காரணமாக உங்களுக்கு சில உடல்நலம் தொடர்பான பிரச்சனை உருவாகும் வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் மிதுன ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியத்தை நன்கு கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சில மிதுன ராசி மக்கள் இந்த நேரத்தில் கடுமையான முதுகுவலியை சந்திக்க நேரிடும். மிதுன ராசி மக்களின் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் மன அழுத்தம் மற்றும் கருத்து மோதல்கள் அது சார்ந்த விகாரங்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது. இதனால் தங்களின் குடும்பத்தில் நல்லதொரு நல்லிணக்கத்தை உங்களால் பராமரிக்க முடியாமல் இருக்கும். உங்கள் துணையுடன் நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் நலம் பயப்பதாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தங்களின் உறவை பொறுத்தவரை இந்த மாதத்தில் நீங்கள் சில நேரங்களில் உற்சாகத்தை நீங்கள் இழக்க நேரிடும். மிதுன ராசிக்கு தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வுகளை பெற முடியும். மற்றும் உங்கள் தொழிலை பொறுத்த மட்டில் பிற நன்மைகளும் சலுகைகளும் உங்களை தேடி வந்து சேரும். இந்த மாதத்தில் நீங்கள் ஆன்சைட் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மிதுன ராசியை பொறுத்து 5 மற்றும் 12ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரை 8ஆவது வீட்டில் பயணம் செய்வார். அதன் பிறகு டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரை சுக்கிரன் தங்களது 9ஆம் வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக டிசம்பர் 2, 2024 முதல் 28, 2024 வரையிலான காலம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் பலனை சரிவர இவர்கள் பலனளிக்காமல் இருப்பார்கள். மேலும் உங்கள் தொழிலில் சில பணப்பலன்களை பெறுவதில் தடைகளையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். தங்களின் குடும்ப உறவுகளில் உள்ள பொதுவான மகிழ்ச்சி இந்த காலத்தில் இருக்காது. இருப்பினும் டிசம்பர் 29, 2024 முதல் ஜனவரி 7, 2025 வரையிலான காலம் சுக்கிர பகவானும் தங்களுக்கு 9ஆம் வீட்டில் அமர்வதால் நீங்கள் ஊக வணிகங்களின் மூலம் பண ஆதாயங்களிலும் நன்மைகள் சார்ந்து வெற்றியையும் காண முடியும். மேற்கண்ட காலகட்டத்தில் தாங்கள் ஆன்மீக வழிகளிலும் ஆதாயம் அடைவீர்கள். 4ஆம் வீட்டில் கேதுவின் அமர்விடம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்றும் சாதகமாக இருக்காது என்பதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு சற்று கவனமுடனும் ஞானத்துடனும் செயல்பட வேண்டும். காரணம், உங்கள் குடும்பத்தில் உறவுகளின் சுகபோகங்கள் மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். 4ஆம் வீட்டில் கேதுவின் இந்த நிலை காரணமாக நீங்கள் சிறிது மகிழ்ச்சியை இழக்க நேரிடும். மற்றும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது.
ஒட்டுமொத்தமாக டிசம்பர் 2024 உங்களுக்கு மிதமான சராசரி நல்ல முடிவுகளை தரக்கூடும் என்று நம்பலாம். மேலும் அதிக வெற்றிகரமான முடிவுகளை தடையின்றி நீங்கள் பெறுவதற்கு தங்களிடம் ஞானமும் பொறுமையும் நிதானமாகவும் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். யாவும் நலமாகும். மிதுன ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது தங்களுக்கு 9ஆம் வீட்டில் தொழில் கிரகமான சனி பகவான் இருப்பது இந்த மாதம் நல்ல பலன்களை தரக்கூடும் என்று டிசம்பர் 2024 மாத ராசி பலன் கூறுகிறது. இருப்பினும் இந்த மிதுன ராசி மக்கள் சில வலுவான முயற்சிகளுக்கு பிறகு அனுகூலமான நல்ல பலன்களை பெறுவதற்கு சாத்தியமான சூழல்கள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில நல்ல முடிவுகளும் பெறுவார்கள் மற்றும் உங்களுக்கு உங்களின் செயலில் வெற்றியும் சாத்தியமாகும், பலனும் சாத்தியமாகும். உங்கள் தொழிலில் செழிப்பான முடிவுகளுக்கான ஆதரவை பெறுவதற்கு உங்களுக்கு குரு பகவான் வியாழன் ஆசீர்வாதம் முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த மாதத்தில் குரு பகவான் வியாழன் உங்கள் மிதுன ராசியை பொறுத்து 12வது வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக நீங்கள் மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் உங்கள் வேலையில் அல்லது உங்கள் தற்போதைய வேலையில் சில நேரங்களில் அதிருப்தியின் காரணமாக வேலை இழப்பு உருவாகும் சூழலும் இருக்கிறது. உங்கள் ராசியை பொறுத்து 9ஆம் வீட்டில் சனி பகவானின் பார்வை இருப்பதனால் இந்த மாதத்தில் உங்கள் மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களுடன் சவாலான உறவுகளை சிக்கல்களை உருவாகும். அதை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றிகரமாக வெளியில் வரக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் தாங்கள் நல்ல உறவை பேணுவது உங்களுக்கு அவசியமான ஒரு செயலாக இருக்கும். அதை தொடர்ந்து செயல்படுங்கள், கடைபிடிங்கள். இருந்தாலும் இது உங்களால் எளிதில் சாத்தியமாகுது என்பதால் சற்று பொறுமையுடன் அமைதியாக முயற்சிக்க வேண்டும். மிதுன ராசி மக்களின் நிதி சார்ந்து பார்க்கும்பொழுது டிசம்பர் 2024 மிதுன ராசியை பொறுத்து தங்களுக்கு 12வது வீட்டில் சுபகிரகமான குரு பகவான் வியாழன் ஆக்கிரமித்துள்ளதால் உங்களுக்கு உங்களின் நிதி கையிருப்பு ஊக்கமளிப்பதாக இருக்காது என்பதை காட்டுகிறது. இந்த நேரத்தில் உங்களின் வருமானம் கணிசமாக குறையக்கூடும். இதனால் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை சேமிக்க முடியாத நிலையில் இருப்பீர்கள். செலவுகளும் அதிகமாகும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களின் பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இல்லை என்றால் பணத்தை இழக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடன் பயணத்தில் மேற்கொள்ள வேண்டும். மிதுனராசி மக்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் அதிக லாபத்தை குவிப்பதற்கு ஏற்றதாக சூழ்நிலைகள் அமையாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபம் கிடைப்பதில் அதிக இடைவெளி இருக்கும். ஆகையால் தாங்கள் கவனமுடன் வியாபாரம் செய்யவில்லை என்றால் நீங்கள் நஷ்டத்தில் நுழைவீர்கள். இது உங்களுக்கு அதிக மனக்கவலையை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்தில் உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் நீங்கள் கடுமையான போட்டிகளை சந்திக்க நேரிடும். ஆகவே அவர்களுடைய மனதை அறிந்து அவர் மனதிற்கு உண்டான வகையை செயல்பாடுகளை செய்து அவர்களை அமைதிப்படுத்துங்கள். மற்றும் முக்கியமாக மற்றுமுள்ள காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பகுதி பாகம் 2 பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.